Hello my darling பசங்களா, நம்ம போன கிளாஸ்ல lecture 1 of biological classification பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம lecture 2 of biological classification பார்க்கலாம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சிம்பிளா ஒரு biological classificationக்கு ஒரு introduction, biological classificationக்கு ஒரு பெரிய definition மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் two kingdoms Aristotle's classification, two kingdom system of classification and three kingdom system of classification ன்ற கான்செப்ட் தான் பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம த்ரீ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் உடைய ட்ராபேக்ஸ், அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பை மிஸ்டர் லேர்ன் செக்டல் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் இதை நம்மளால செப்பரேட்டே பண்ணவே இல்லை. பிகாஸ் வி ஆல் நோ தட் ப்ரோகேரியாட்ஸ்க்கு இது ஐ திங்க் இது நான் சொல்லி கொடுத்தது இருக்கு இல்லையா, ப்ரோகேரியாட்ஸும் யூகேரியாட்ஸும் செப்பரேட்டே பண்ணவே இல்லை. இங்கே தனியாக ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் இருக்குது, இங்கே தனியாக ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் இருக்குது. தென் வாட்ஸ் த யூஸ் ஆஃப் கிளாசிஃபையிங்? அதனால ப்ரோகேரியாட்ஸ் எப்பவுமே என்னது வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸே இல்லாத ஒரு குரூப்பையும் நல்ல வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் அண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கிற ஒரு குரூப்பையும் என்ன பண்ணிட்டாரு, செப்பரேட்டாக வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளஸ்டர் பண்ணியாச்சு. அதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, தி நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னது? எப்போவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜில் ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்? யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? திஸ் இஸ் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அப்போ என்னதுன்னா போத் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசமுமே எதில் வச்சுட்டாருன்னா ஹி ஹஸ் கெப்ட் இன் புரோட்டிஸ்டா. இதை பார்த்தீங்கன்னா கேன் யூ சி ஆல்கே, பாக்டீரியா. இப் பாக்டீரியா இஸ் அ யூனிசெல்லுலார், fungi is a multicellular. These both are kept in protista. அதுதான் அவர் பண்ண மெயினான தப்பு. ஓகேவா? ஸோ இதோடைய ட்ராபேக்ஸ் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ட்ராபேக்ஸ் என்னென்னலாம், ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸையும் யூகேரியாட்ஸையும் செப்பரேட் பண்ணவே இல்லை. செகண்ட் திங் யூனிசெல்லுலர் ஆர்கனிசமையும் சரி மல்டி செல்லுலர் ஆர்கனிசமையும் ஒன்றா வச்சுட்டார். ஓகேவா? Again I'm telling you பசங்களா, do not worry, I will take my session only for 30 minutes. Okay, but 30 minutes என்னோட ஃபுல் என்கேஜ்மெண்ட்டோட இந்த வீடியோ லிசன் பண்ணிங்கன்னா சூப்பர் டூப்பர் நீட்டில் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? பிகாஸ் இந்த மாதிரியான சில பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணாதான் இதுக்கப்புறம் நான் இப்போ நான் கிரேட் 11 ஃபுல்லாக முடிச்சிடுறேன். கிரேட் 11 ஃபுல்லாக முடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். What I teach are the basic concepts, and one by one when I go on live solving the MCQs, solving the problems, even biology there are problems, அப்போ கொஞ்சம் intricacies, tricks அந்த மாதிரிலாம் வச்சு சால்வ் பண்ண வேண்டியது வரும். அப்போ இந்த மாதிரி சிம்பிளான பேசிக்ஸ் தெரிஞ்சானா அதுக்கெல்லாம் போக முடியும். ஸோ மேக் ஷுர் Priyanka Mam won't take a long time, but only for 30 minutes, and even that 30 minutes make sure you listen to it carefully and take notes. சரியா? நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர் கிங்டம் சிஸ்டம் ஆஃப். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஏறிட்டே இருக்கும். ஸோ வி ஸ்டார்டட் வித் அரிஸ்டாட்டில் 2 கிங்டம் 3 கிங்டம், இப்போது 4 கிங்டம்ஸ்க்கு போயிட்டோம். ஓகேவா? 4 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பை கோப்லாண்ட். இப்போ 2 கிங்டம் யார் கண்டுபிடிச்சா, 3 கிங்டம் யார் கண்டுபிடிச்சா, இப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. கோப்லாண்ட் யார், ஏர்ன்ஸ்டெக்கில் யார், லினேயஸ் யார்? டு நாட் வரி, என்னோட நிமோனிக் செஷனில் எந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை யார் கண்டுபிடிச்சான்ற நிமோனிக்ஸ் ஈஸியாக நம்ம மைண்டில் ஏற்றுற மாதிரியான வீடியோஸ்லாம் நான் போடுவேன். பட் இது ரொம்ப டூ ஏர்லி. கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் முடிப்போம், அதுக்கப்புறம் என்னோட பசங்களுக்கு ஐம் கோயிங் டு டூ ஆல் ஆஃப் தட். சரியா? இப்போ 4 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அண்ட் ஒன் மோர் திங் பசங்களா, நான் டீச் பண்ணுறது சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் பிகாஸ் நம்ம சேனலில் தெர் ஆர் 10 ஸ்டூடெண்ட்ஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் 12th ட்ராப்பர்ஸ். ஸோ எல்லாருக்குமே காமனாக ஐம் டீச்சிங் யூ. பட் இதோட மெயின் மோட்டிவ் இஸ் 2024 and 25 NEET ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ 4 கிங்டம் யாருன்னா நம்மளுடைய கோப்லாண்ட் இஸ் 1956. ஓகே, I always remember this year because என்னோட அப்பா வந்து 1957, my dad is too old,
57 ஓகேவா, நான் 56, அதுக்கு முன்னாடி ஒரு இயர். இந்த மாதிரிலாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேவா, ஒரு விஷயத்தை அவ்வளோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தி நியூ கிங்டம் வாஸ் மொனேரா. இப்போதான் பிடிச்சாரு பாயிண்ட்டை. எல்லாருமே பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் புரோட்டோசோவன் வைக்கிற அந்த ஒரு ஸ்டேஜில் he came up with one brand classifying kingdom which is Monera. Moneraல Monerans, the bacteria was taken into account. ஓகேவா, பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, இது எல்லாமே was taken into account. ஓகேவா, the 4 kingdom system included, இப்போ 4 important thing: Protista, Monera, Plantae, Animalia. அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ரோட்டிஸ்டாவில் என்னென்னலாம் வச்சுட்டாருன்னா யூகேரியாட்ஸ் எல்லாம் வச்சுட்டாரு. ஓகேவா, மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ப்ரோட்டிஸ்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மொனேரா எல்லா ப்ரோகேரியாட்ஸையும், சே பாக்டீரியா, சே ஆர்கே பாக்டீரியா, சே சயானோ பாக்டீரியா, இந்த எல்லா வகையான பாக்டீரியாவையும் நம்ம ஆள் எங்கே வச்சுட்டாரு, மொனேராவில் வச்சுட்டாரு. ஸோ இந்த மாதிரி மொனேரா இருக்குல்ல, அது சிம்பிளாக வந்து நம்ம மொனேரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ப்ரோட்டிஸ்டாவை புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்கும், போக போக இட்ஸ் கோயிங் டு பி லைக் இதெல்லாம் ஒரு சாப்டரா அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் ஆக போகுது பாருங்கள். ஸோ மொனேரா இஸ் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோட்டிஸ்டா இஸ் ஆல் யூகேரியாட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பசங்களா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே, இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பிளான்டே. எல்லா சயின்டிஸ்ட் மாதிரி, ஃபிலாசபர்ஸ் மாதிரி தான் இவரும் எல்லா பிளான்ட்ஸுமே பிளான்டேல வச்சாச்சு, எல்லா அனிமல்ஸுமே வந்து அனிமேலியாவில் வச்சாச்சு. பட் இவர் புத்தம் புதிய ஒரு நேம் கொடுக்குறாரு, மெட்டாஃபைட்டா, மெட்டாசோவா. மெட்டானா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், ஃபைட்டா அப்படின்னா பிளான்ட்ஸ், மெட்டா டிஃப்ரெண்ட், ஜோவா அப்படின்னா அனிமல்ஸ். ஸோ மெட்டா ஃபைட்டா, மெட்டா ஜோவா. ஓகேவா, ஸோ எல்லா பிளான்ட்ஸ் இன் கிங்டம் பிளான்டேவை மெட்டா ஃபைட்டாவில் வச்சுட்டாரு, எல்லா அனிமல்ஸ் இன் கிங்டம் அனிமேலியாவை மெட்டா ஜோவாவில் வச்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. இன் மெட்டா ஃபைட்டா மல்டிசெல்லுலார் யூகேரியாட்டிக் பிளான்ட்ஸ். ஓகேவா, மல்டிசெல்லுலர் நிறைய செல் உடைய யூகேரியாட்டிக் பிளான்ட்ஸ். யூகேரியாட்டிக்னா என்னது, வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். ஓகேவா, வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். பசங்களா, ஹீஸ் மிஸ்டர் கோப்லாண்ட். ஆல்வேஸ் அந்த சயின்டிஸ்டோட பிக்சர் தான் ஐ ஹவ் புட். ஓகேவா, ஒரு ஐடியாவுக்கு நல்லா இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ். ஸோ இவரெல்லாம் நம்மளோட ஆன்சிஸ்டர். ஓகேவா, வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸுக்கும் யூகேரியாட்ஸுக்குமே வித்தியாசம் தெரியலனா டூ நாட் வரி, நான் ஒரு ½ மினிட்டில் சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரோகேரியாட்ஸ் நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ் மேலே வெல் டிஃபைன்ட் என்வலப் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. அதே மாதிரி ஆர்கனல்ஸ்லாம் ப்ராப்பராக மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மெம்பரேனியஸ் ஆர்கனல்ஸ், அதாவது எல்லா செல்லுலர் ஆர்கனல்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரோகேரியாட்ஸ் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக வந்து யூனிசெல்லுலர் ஆர்கனிசமாக தான் இருக்கும். பட் யூகேரியாட்ஸ்க்கு தட் இஸ் நாட் த கேஸ். யூகேரியாட்ஸ் கேன் பி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். பட் ஆனால் இதுக்கு நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் என்வலப் வெல் டிஃபைன்டு நியூக்ளியர் என்வலப்பாக இருக்கும். அண்ட் நியூக்ளியர் ஆர்கனல்ஸுமே ப்ராப்பராக நிறையா இருக்கும் வித் வெல் பவுண்டட் மெம்பரேன். அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாமே அனிமேலியாவும் எப்படி அவர் கிளாஸிஃபை பண்ணார், பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோஸ்ட்டாக எல்லா அனிமல்ஸுமே இதெல்லாம் ஹெட்டிரோட்ராப்ஸ். கரெக்டாக, நன் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் ஃபோட்டோட்ராப்ஸ். ஸோ அதனால் அதே மாதிரி பிளான்ஸ்க்குமே தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். பட் இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை யார் கிளாஸிஃபை பண்ணான்னா R.H. Whittaker, ரிடால்ஃப் ஹென்ரி விட்டேக்கர், 1969. இதுவும் ஒரு இயர். நான் சொன்னல போன கிளாஸில் நோட்டு பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு,
என்னப்பா ஃபங்கை மறந்துட்டியே, ஐ ஆம் கோயிங் டு ஆட் கிங்டம் ஃபங்கை. இவர் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணார். அண்ட் பசங்களா, there is six kingdom system of classification, 7 kingdom system of classification. அது என்னன்னு நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் 6 kingdom system of classificationல என்னென்னலாம் கிங்டம்ஸ், 7 kingdom system of classificationல என்னென்னலாம் கிங்டம்ஸ், அண்ட் 8 kingdom system of classification ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லி தரீங்க. ஓகேவா? நான் இது வரைக்கும் சொல்லி தந்தேன்ல. ஸோ யூ ஆர் டீச்சிங் மீ ஆல் ஆஃப் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட், so it is proposed by Rudolf Henry Whittaker in the year 1969. so இவர் 5 kingdom சொல்லிட்டாரு. Monera, Protista, Fungi, Plantae and Animalia. so இந்த கிளாசிஃபிகேஷனை எதோட பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா, செல்லோடைய ஸ்ட்ரக்சர். செல் ரொம்ப ஸ்ட்ரக்சுரலாக இருக்கா, மெம்ப்ரைன் வாலோட இருக்கும், செல் ஸ்ட்ரக்சுரலாக இல்லையா, அந்த செல்லுக்கு செல் வால் இருக்காது. அதுக்கப்புறம் தாலஸ் ஆர்கனைசேஷன். தாலஸ்னால் என்ன அர்த்தம்னா பிளான்ட் பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிளான்ட் பாடியோடைய ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா நிறைய மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. ஓகேவா? ஃபோட்டோசிந்தட்டிக் நியூட்ரிஷன், heterotrophic nutrition, heteral you have saprophytic nutrition, holozoic nutrition. அந்த மாதிரி விதவிதமாக அப்படி நிறையா there is a lot of different types of nutrition. but இந்த types of nutrition is very important for your NEET exam. இன்னும் 2-3 சாப்டரில் இந்த types of nutrition பற்றிலாம் வந்து படிப்பீங்க. if not also I will teach you. சரியா? so and the reproduction and phylogenetic relationship. reproduction என்னது, எந்த மாதிரி reproduction, இது gametes produce பண்ணுதா, is it undergoing a sexual reproduction, இது gametes produce பண்ணலையா, spores produce பண்ணுதா, it is undergoing a asexual reproduction இல்லாட்டி ஒரு binary fission நடக்குதா, identical gametes produce பண்ணுதா, இல்லை கான்ஜுகேஷன் நடக்குதா, அந்த மாதிரியானதை வச்சு தான் ரீப்ரொடக்ஷன். ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபைலோஜெனட்டிக்னா என்னது, இவல்யூஷனரி. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பீஷீஸ் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜீனஸ் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? அதை தான் அவங்க நம்மளுடைய ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய 5 kingdom system of classification is very very important classification. It was by our great Whittaker in the year 1969. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் அவர் 5 கிங்டம் வைக்கிறாரு, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறாருன்னா, ஒரு செல்லோடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஹீஸ் டூயிங், ஒரு தாலஸ் உடைய ஆர்கனைசேஷனை பற்றி, பிளான்ட் பாடியில் இருக்கிற பார்ட்ஸ், அதுதான் தாலஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபட்டாஃபட் முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமுமே, அதாவது எல்லா சிங்கிள் செல்ட் ஆர்கானிசமுமே he grouped under Monera. ஓகேவா? இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன பண்ணுறாரு 5 kingdom system of classificationல எல்லா ஆர்கானிசம், சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம், அது எல்லாமே மொனேரா அப்படின்னு, ஸ்பெசிஃபிக்கலி ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார். நெக்ஸ்ட்டு ஃபங்கை வேர் பிளேஸ் இன் அ செப்பரேட் கிங்டம். ஓகேவா? இப்போது கிங்டம் ஃபங்கைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் கிங்டம் ஃபங்கைன்னு சொல்லலை, அது பேர் மைக்கோட்டா. ஓகேவா? ஸோ இந்த மைக்கோட்டாவை தான் வந்து இட் டிரைவ்ட் அண்ட் இட் கேம் இன் டு மைக்காலஜி. மைக்காலஜினா ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் மைக்காலஜி. சரியா? இதுலேருந்து தான் அது வந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக். இப்போ நான் பசங்களை நான் முன்னாடியே சொன்னேன்ல, ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம் யூனிசெல்லுலாக இருக்கும், பட் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம் யூனிசெல்லுலராகவும் இருக்கும், மல்டி செல்லுலராகவும் இருக்கும். அதுதான். ஸோ யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம் were placed in
செப்பரேட் கிங்டம். அந்த கிங்டம் தான் நம்மளுடைய கிங்டம் புரோட்டிஸ்டா, த புரோட்டோசோவன்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ், எல்லா யூனிசெல்லுலர் ஆர்கனிசமுமே கிங்டம் மொனேரால பிளேஸ் பண்ணியாச்சு. எல்லா ஃபங்கையுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிங்டம் மைக்கோட்டால பிளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கனிசமுமே ஒரு செப்பரேட்டான கிங்டம், அந்த கிங்டம் தான் நம்மளோட புரோட்டிஸ்டா கிங்டம். அதுக்கப்புறம் இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபிலாசபர்ஸ், சயின்டிஸ்ட் பண்ண கிளாசிஃபிகேஷன் விடவே ஒரு பெஸ்ட்டான கிளாசிஃபிகேஷன் நம்ம யாரை சொல்லுவோன்னா R.H. Whittaker's 5 kingdom system of classification. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், கிங்டம் புரோட்டிஸ்டா has brought together. இப்போ இந்த கிளமைடோமோனஸ், இந்த ஸ்பைரோகைரா இதெல்லாம் இருக்குல்ல, இது பேசிக்காக ஒரு செல்வால் இருக்கிற பிளான்ட்ஸில் வச்சுருந்தாங்க. பட் இவர் என்ன பண்ணாருன்னா புரோட்டோசோவனில் வச்சுட்டாரு. பட் பசங்களா, சின்ஸ் இட் இஸ் அன் ஆல்கே ஆல்சோ, அக்கார்டிங் டு 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், கிங்டம் ஆல்கேன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கிடையாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டாருன்னா புரோட்டிஸ்டால புரோட்டோசோவன்ஸாக வச்சாச்சு. யாரை? ஆல்கேவை. செகண்ட் என்னென்னா பாரமீஷியம் அண்ட் அமீபா, இவங்கெல்லாம் ஏர்லியர் பிளேஸ் இன் அனிமல் கிங்டம். எதனால் இவங்களெல்லாம் அனிமல் கிங்டமில் வச்சாங்க? பிகாஸ் தேர் ஆல் லோக்கோமோட்டிவ்னா தே கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ். அந்த ஒரு விஷயத்தினால தான் தே வேர் ஆல் பிளேஸ் இன் தி அனிமல் கிங்டம். பட் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஹீ பிளேஸ்ட் இன் எந்த கிங்டம்? பாரமீஷியம் அண்ட் அமீபாவை புரோட்டோசோவனில் எடுத்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம்னா தே மைட் ஆஸ்க் யூ என்ன கொஸ்டின், பட் நீட்டில் இதில் நிறைய கொஸ்டின் வரும், இதிலலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாத்தையுமே க்யூட்டாக ஷார்ட்டாக ஒரு டேப்லர் ஃபார்மில் போடுறது தான் இது. இது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது, அதை தான் நான் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அண்ட் ப்ளீஸ் சில்ட்ரன், இது பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்? 1 2 3 4 5 important characteristics. This is very important. How many important characteristics in 5 kingdom system of classification? 5 important characteristics. செல்லோடைய டைப், செல் வால் இருக்கா இல்லையா, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்க்கு மெம்பரேன் இருக்கா இல்லையா. ப்ரோகேரியாட்ஸ்னால் மெம்பரேன் இருக்காது, யூகேரியாட்ஸ்னால் மெம்பரேன் இருக்கும். அதுக்கப்புறம் பாடியோட ஆர்கனைசேஷன், அதாவது இது ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசமா இல்லை மல்டி செல்டு ஆர்கானிசமா. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஐ டோல்ட் நோ, இங்கே தான் தெர் இஸ் லாட் டு டாக் அபவுட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இது சிங்கிள் செல்டு ஆர்கானிசமா இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசமா, ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா, இல்லாட்டி ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அண்டர்கோ பண்ணுதா, ஹெட்டிரோட்ராஃபிக்கா, சாப்ரோஃபைட்டிக்கா, ஹோலோசோவிக்கா, நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு செல்லோடைய டைப். இப்போ செல்லோடைய டைப்புன்ற ஒரு கேரக்டரை வச்சு இந்த 5 கிங்டம்மே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிங்டம்? மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் செல்லோடைய டைப். 2 தான் இருக்க போகுது. ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல் டைப்பாக இருக்க போகுது, இன்னொன்று யூகேரியாட்டிக் செல் டைப்பாக இருக்க போகுது. இதில் மொனேரா மட்டும்தான், ஓகேவா, நான் ரெட்டில் மார்க் பண்ணுறது மட்டும்தான் இஸ் அன் எக்ஸெப்ஷன். மொனேரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக் செல் டைப், மீதி எல்லாருமே யூகேரியாட்டிக் செல் டைப். ஸோ முன்னாடி ஸ்லைட்லேயே ஐ டோல்ட் யூ அபவுட் how prokaryotes differ from eukaryotes, அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த செல் டைப். த நெக்ஸ்ட் திங் இஸ் பேஸ்ட் ஆன் த செல் வால். செல்லுக்கு சுற்றி இருக்கிற வால், ப்ரொடெக்டிவ் லேயர். செல் வால் இருக்கா இல்லையா, இருந்தால் வாட் இஸ் இட் மேட் ஆஃப், இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ செல் வால் இருந்துச்சுன்னா மொனேரன்ஸ் எப்பவுமே தே ஆர் நான் செல்லுலார். நான் செல்லுலார்னா என்ன தெரியுமா அர்த்தம்?
ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்ற மாதிரியும் இல்லாமல் இல்லாத மாதிரியும் இல்லாமல் நிறைய செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதை தான் நம்ம என்ன சொல்வோம்னா நான் செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ் இருக்குல்ல, நம்மளோட கோவிட் வைரஸை எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் அன் ஏ செல்லுலார் ஆர்கனிசம். அப்படின்னா வைரஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஃபினிஷன் மாதிரி இதுக்கு என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தே ஆர் ஏ செல்லுலார், தே ஆர் செல், பட் ஏ செல்லுலார் செல் மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் ஏ செல்லுலார். சரியா? ஸோ இது நான் செல்லுலார். ஏன் நான் செல்லுலார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ பாலிசாக்கரைட் அண்ட் அமைனோ ஆசிட். ஸோ பாலிசாக்கரைட்னா என்ன அர்த்தம்? கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டேக்ட் அப் டுகெதர் இஸ் வாட் டு ஃபார்ம் நம்மளுடைய பாலிசாக்கரைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், செல் வால் வந்து சில புரோட்டோசோவன்ஸில் இருக்கும். ஓகே, and there are other protozoan where they don't have cell walls. அதே மாதிரி ஃபங்கைலையும் செல் வால் இருக்குது, பட் ஆனால் செல்லுலோஸ் கிடையாது. பட் பிளான்ட் செல் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோர். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த மேஜர் டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் ஃப்ரம் என்னது ஃபங்கை அண்ட் அ பிளான்டே. ஃபங்கைக்கு என்ன இருக்குது? செல்லுலோஸ் இல்லை, பட் பிளான்டேக்கு செல்லுலோஸ் இருக்குது. அனிமேலியாவுக்கு நம்மளாம் அனிமல் செல் வால் இல்லை. அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்ப்ரேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், புரோட்டோசோவனுக்கு எல்லாமே நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்காது. ஐம் ஸோ சாரி, ப்ரோகேரியாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்காது. யூகேரியாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும். ஸோ ஹியர் நியூக்ளியர் மெம்ப்ரேன் இஸ் ஆப்சென்ட், வேறு எல்லாத்துலேயுமே இட் இஸ் ப்ரெசன்ட். ஸோ மொனேரன்ஸ் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸில் தே ஆர் ஆல் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், பாடி ஆர்கனைசேஷன். ஸோ இஸ் த பாடி மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல் ஆர் மல்டி செல்லுலார், அதை பற்றி படிக்கிறது. ஸோ பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார். மொனேராவும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல், புரோட்டிசாவும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், பட் மல்டி செல்லுலார். ஃபங்கை specifically made up of many cells. ஓகேவா? or loose tissues அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது அதோட ஹைஃபே இருக்குல்ல, அதை பார்த்தாலே தெரியும். இட்ஸ் லைக் மேட் அப் ஆஃப் லூஸ் டிஷ்யூஸ், நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஹைஃபே இருக்கும். தட் ஆல் வில் ஸ்டடி இன் த லேட்டர் பார்ட். அதே மாதிரி பிளான்டேல டிஷ்யூஸ் இருக்கும், குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வில் ஃபார்ம் ஆர்கன். ஆனால் ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் group of tissues இருக்கும், group of tissues will form organ, group of organs will form organ system. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பசங்களா, திஸ் லாஸ்ட் ரோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம மொனேரன்ஸில் பார்க்கலாம். ஆட்டோட்ராஃபிக். ஆட்டோட்ராஃபிக்னா என்னது? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனிசம் when it is able to prepare its own food, அதுதான் ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது பார்த்தாச்சு. ஆட்டோட்ராஃபிக்கில் தே கேன் பி கீமோசிந்தட்டிக் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். ஸோ கீமோசிந்தட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஆர்கானிக் ரியாக்ஷன். ஓகேவா? இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் நடக்கும்ல, அதுலேருந்து when it utilizes the energy and it makes up the ATP, they are all chemotrophs. சரியா? அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபோட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்லைட்டை மட்டுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வச்சு டிரைவ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் த ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ். ஓகேவா? ஹெட்டிரோட்ராஃபிக். ஹெட்டிரோட்ராஃபிக்னா என்ன அர்த்தம்? ஒரு வேறு அனிமல் கிட்ட இருந்து ஃபுட் சோர்ஸ், அதாவது நம்மளால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல, கீமோட்ராஃபிக்கும் கிடையாது, ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்காகவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? இவென்ச்சுவலாக இட் வில் ரிலை ஆன் அதர் அனிமல்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்துட்டோன்னா எத்தனை பாக்டீரியா நம்ம பாடிக்குள்ளேயே சாப்ரோஃபைட்ஸாக பாரசைட்ஸாக இருக்குது, எத்தனை பாக்டீரியா நமக்குள்ளேயே காமன்சால்ஸாக இருக்குது. பசங்களா, திஸ் வேர்ட் யூனோ காமன்சாலிசம். காமன்சால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாக்டீரியா இல்லை மைக்ரோ ஆர்கனிசம் நம்மளோட பாடியில் தான் இருக்கும், நம்ம கூடயே வாழ்ந்துட்டு வரோம், பட் they do not cause any diseases. ஓகேவா? தட்ஸ் அ காமன்சால். ஓகேவா? அதே மாதிரி
இப்போ நம்ம கேட்டில்ஸ்லலாம் பார்த்தோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் தேர்ஸ் அ காமன் சால் ஈகோலை. பட் அந்த ஈகோலை அது இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும் தான் அது காமன் சால். வென் இட் ட்ராவல்ஸ் டு தி அதர் பிளேஸ் இட் காஸ் டிசீசஸ் காமனாக. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ பேசிக்காக காமன் செல்னால் என்ன அர்த்தம்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், ஒரு பீட் அப் பிளான்ட் பாடி ஆகட்டும், ஒரு அனிமல் பாடி ஆகட்டும், எதில் இருந்தாலுமே when it does not cause any diseases that's called as commensals. ஓகேவா? இங்கே commensalism பற்றி கொடுக்கல, இட்ஸ் ஜஸ்ட் அ ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். சரியா? இப்போ சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாரசைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னா என்ன அர்த்தம்? ஒரு செத்து போன ஆர்கனிசம்லேருந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை டிரைவ் பண்ணுறது தான் சாப்ரோஃபைட்டிக். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சாப்ரோஃபைட்டிக் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஒரு மங்கி செத்து போச்சு. ஓகேவா? அண்ட் இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் மோர் தென் 24 hours. அப்போ நிறைய பாக்டீரியா அதில் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்ட் ஆகி என்ன பண்ணும்? அதில் இருக்கிற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அ சாப்ரோஃபைட்டிக், ரிலையிங் ஆன் டெட் ஆர் decaying organic material. இதுதான் வந்து சாப்ரோஃபைட்டிக்கு ஒரு டெஃபினேஷன். ஓகேவா? செகண்ட், ஓகே, இது முடிச்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புரோட்டிஸ்டா பற்றி பார்ப்போம். புரோட்டிஸ்டாவும் அதே மாதிரி ஆட்டோட்ராஃபிக், ஹெட்டிரோட்ராஃபிக், ஃபோட்டோசிந்தட்டிக், இதுக்கு படித்தோம்ல, இது அப்படியே. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபங்கையும் அப்படி. ஃபங்கை வந்து பாரசைட்டிசம், சாப்ரோஃபைட்டிக், ஹெட்டிரோட்ராஃபிக், ரிலையிங் ஆன் தி அதர் ஆர்கனிசம். அப்புறம் பிளான்டே மை டியர் இஸ் ஆல்வேஸ் சிம்பிளி ஃபோட்டோசிந்தட்டிக் பிகாஸ் தே ஹாவ் குளோரோஃபில் பிக்மெண்ட் இந்த, அதனால எப்பவுமே அது வந்து ஆட்டோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஸோ ஹெட்டிரோட்ராஃபிக்னா நம்ம ஹியூமன்ஸ் தான். நம்ம சாப்பிட்ற மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பேர் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். பிகாஸ் எதெல்லாம் கிடைக்குதோ நல்லா மஞ்ச் பண்ணி வி ஸ்வாலோ இட். நம்மளுக்குன்னு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அழகாக ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அசிமிலேட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இஜெக்ட் பண்ணுது. கரெக்டாக? அது அந்த மாதிரியான டைப் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹாலோசோவிக். அமீபாலையும் ஹாலோசோவிக் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை அப்படியே என்கல்ஃப் பண்ணுறது. ஓகேவா? அந்த தட்ஸ் கால்ட் அஸ் ஹாலோசோயிக் நியூட்ரிஷன். இஃப் யூ ஆர் வெஜிடேரியன், ஒரு பன்னீர் எடுத்து அப்படியே லபக்குன்னு முடிங்கிறது. இஃப் யூர் நான் வெஜிடேரியன், ஒரு சிக்கன் தந்தூரி பீஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்றது. யூ ஹாலோசோயிக்லி ஈட் இட், அப்படியே வாயில் போட்டுக்கிறது. தட்ஸ் கால்ட் அஸ் ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சாப்ரோஃபைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்னா என்ன அர்த்தம்? டெட் அண்ட் டீகே மோஸ்டாக இப்போது அனிமல்ஸ், ஸ்பெஷலி டாகெல்லாம் நம்ம கவுடங் சாப்பிட்றத பார்த்துருக்கோம்ல ரோட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் மங்கீஸ் என்ன பண்ணும்? சம்டைம்ஸ் கெட்டு போனதெல்லாம் சாப்பிடும். அதே மாதிரி கேட்டு கார்பேஜ் போய் நோண்டும். அதை தான் வந்து சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறாங்க. சாப்ரோஃபைட்டிக்னா இட் டசன்ட், உங்களுக்கு புரியுதுலாம் நான் சொல்கிறது. மீனிங் டு சே தட் தீஸ் அனிமல்ஸ் ஆர் லோகோமோட்டிவ். ஒரு செத்து போன ஒரு ஆர்கனிசமை போயிட்டு சிக்குன்னு சாப்பிட்றது. தட்ஸ் யுவர் சாப்ரோஃபைட்டிக். ஸோ சாப்ரோஃபைட்டிக்கோட மீனிங் என்னென்னா relying on dead and decayed organism. என்ன ஆர்கானிசம்? ஆர்கானிக். இது ஆர்கானிசம்னு சொல்லலாம், இல்லை டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம 5 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை என்னதான் ஆர்எஸ் விட்டேக்கர் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டு படிக்கிறது இஸ் லைக் வேறு லெவல். கரெக்டாக? ஸோ இந்த டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் எடுக்கிறாங்கன்னா இந்த டேபிளில் இல்லாமல் எங்கேயும் போகாது. ஸோ ப்ளீஸ் புக் மார்க்கெட். இஃப் யூ ஹாவ் யுவர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில், அதாவது இந்த செஷன் லெக்சர் 2ல் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்க்கலாம். we started with drawbacks of 3 kingdom system of classification பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 4 kingdom system of classification by Mr. Copeland. அதுக்கப்புறம் 5 kingdom system of classification பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம 5 kingdom system of classificationோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோடைய டேபிள் பார்த்தோம். ஓகே பசங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் செஷனில் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? வாவ்,
கண்டினியூஷன் நான் பயங்கரமாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ் இந்த 5 கிங்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஒரு கிங்டம் சொன்னாங்கல்ல, அந்த ஒரு கிங்டமாக நம்ம அப்படியே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Until then, stay tuned and bye-bye.